இந்த ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றார். பொதுவாக 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ராகு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் தொழில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. தொழில் நல்ல விருத்தி இருக்குது, நல்ல பண வருமானம் உண்டு. அந்த வருமானத்தை வச்சு தொழிலை விஸ்தரிப்பு செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உயர்வு காரணமாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது மாத்திரம் இல்லாமல் சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புது உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஆனால் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். அவங்களால சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு இன்ஃபெக்ஷன், அதாவது உடல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வெளியிடங்களில் சாப்பிட்றதை தாய் தவிர்க்கணும். இந்த ஜாதகரும் தவிர்ப்பது நல்லது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த ரிஷபராசி வந்த மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஈஸியாகவே உங்களுக்கு நல்ல மருத்துவ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.